தற்குறி உதயநிதி ஒரு இளவும் ஒழுங்காக தெரியறதில்ல, என்ன ஏதுன்னு தெரியாத எத்தனை வந்து உட்கார வச்சு இம்சை ஒன்று. நம்ம ஆள் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒழுங்காக நடக்கவும் முடியறதில்ல. ரஜினிகாந்த் 75 வயசில் எப்படி ஏர்போர்ட்டில் நடந்து வராரு, இவரை முதல் நடக்க சொல்லுங்க, அப்படியே இங்கே என்னவா பிதிக்கின்னு போகுது. இப்படி நடக்கிறதுக்கே முடியறதில்ல. ஒரு பேப்பர் கொடுத்தா அது கரெக்டாக கணக்கு என்ன எண்ணிலேருந்து இப்போ ஒரு 1050 500 அப்படின்னு சொல்கிறது, அதை கூட ஒழுங்காக சொல்ல தெரியறதில்ல. பார்த்து எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? போய் பேராம பிள்ளைங்கள பார்த்துனா ஆறாமல் வீட்டில் உக்காந்துக்கிறத விட்டு போட்டு கட்சியாம் மயிரம் மொட்டாம் மசுடான். வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா? இந்த டோப்பாலாம் வச்சுன்னு இதெல்லாம் தேவையா? ரஜினி டோப்பா வச்சு நடித்தா பார்ப்பாங்க, நீ டோப்பா வச்சுன்னு வந்தால் பார்ப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணுப்பா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களைத்தான் சொல்கிறேன். ஒழுங்காக ஒரு ப்ரெஸ் மீட் கரெக்டாக பேச தெரியறதில்ல. அவன் கேட்குற கேள்வி என்னவோ, இவர் சொல்கிற பதிலே என்னவோ. இதெல்லாம் தமிழ்நாடு இதெல்லாம் இது பேசுறது ஒரு பக்கம், இதெல்லாம் கேட்டு தமிழ்நாடு ஜனங்க உக்காந்து பார்க்குறீங்க பாரு, உங்களை சொல்லணும். அவனுக்கு என்னடானாக்கா, தமிழில் ஒன்று சொன்னால் அதை இங்கிலீஷில் சொல்ல தெரியறதில்ல. 1700ன்றான், 1500க்கு 1700ன்றான். இதெல்லாம் என்னத்த சொல்கிறதுனே புரியல. இவனுங்கெல்லாம் படித்தாங்களா படிக்கலையா, இல்லை தின்போட்டு ஊர் சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வந்தாங்களா? ஐயோ சாமி, எங்கே தான் போய் முடியுதோ தெரியல. ஏமா இனிமேலாவது தயவு செஞ்சு, நானும் வீடியோவில் சொல்லி சொல்லி சுஸ்தாயிட்டுக்கிறேன், இனிமேலாவது தமிழ் ஜனங்களே கொஞ்சம் பார்த்து தயவு செஞ்சு ஓட்டை போட்டு தொலைங்க. இன்னும் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம். என்ன ஓட்டை போட்டு தொலைங்க. நம்மளால் வராரு விஜய், புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுங்க.